குட்டீஸ் இன்னைக்கு வந்து பிளேஸ் வேல்யூ சார்ட் பார்க்க போகிறோம். பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் ரெண்டு மெத்தட் இருக்குது. இந்தியன் சிஸ்டம் இருக்குது, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இந்தியன் சிஸ்டமில் எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. ஓகேவா? இது வந்து இந்தியன் சிஸ்டமோட மெத்தட். இப்போ உங்களை இதை இப்படியே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் பாருங்கள். இப்போது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸுங்கிறத நம்ம இதை வந்து நம்ம எல்லாருக்குமே ஒன்ஸ், டென்ஸ், 100 வரைக்கும் தெரியும். 100 வரைக்கும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா? 894ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். இப்போ இவங்க 1000 இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 21ன்னு சொல்லுவோம். ஸோ 21,000. இப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி சொல்லுவோம்? 53 எப்படி சொல்லுவோம்? 53. ஸோ 53 lakhs. அடுத்து இது எப்படி சொல்லுவோம்? 76 crores. ஸோ எப்படி சொல்லணும்னா 76 crores, 53 lakhs, 21,894. ஓகேங்களா? இந்தியன் சிஸ்டம் படி நம்ம இப்படி தான் சொல்லணும். ஓகே, இதில் எப்படி வந்து நம்ம கமாஸ் போடுறது, கமாஸ் வந்து இதில் எப்படிலாம் நம்ம வந்து போட்டு பிரித்து பார்க்குறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்ம கமாஸ் இந்த நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே எழுதிப்போம். 76 crore, 53,000, 53 lakhs, 21,894. ஓகேவா? நம்ம இப்படி பிரிச்சுருக்கோமா? இந்தியன் மெத்தடாக இருந்தாலும் சரி, இன்டர்நேஷ்னல் மெத்தடாக இருந்தாலும் சரி, என்னென்னா லாஸ்ட்டு 3 நம்பர் தள்ளி நம்ம கம்மா போடணும். அதாவது ஒன்ஸ், டென்ஸ், 100 தள்ளி ஒரு கம்மா போடணும். ஓகேவா? அடுத்து வர நம்பர் எல்லாமே 2 நம்பர் தள்ளி கம்மா போடணும். நம்ம ஃபஸ்ட்டு வர 3 நம்பர் மட்டும்தான் ஒன்ஸ், டென்ஸ், 100 தள்ளி கம்மா போட்டுட்டு மற்ற அடுத்த நம்பர் எல்லாம் என்ன பண்ணணும்? 2 நம்பர் தள்ளி கம்மா போடணும். இது வந்து இந்தியன் சிஸ்டம்கான கம்மா. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்க்கு அப்படியே உங்களுக்கு மாறுபடும், சொல்கிற மெத்தடும் மாறுபடும். ஓகேங்களா? இது வந்து இந்தியன் சிஸ்டம்கான கம்மா மெத்தட். எப்பயுமே நம்ம எதுவாக இருந்தாலும் ரைட்டில் இருந்து தான் லெஃப்ட்டுக்கு வரணும். நம்ம எதுவும் எழுதுனாலும் சரி, நம்ம இன்னும் வந்து சப்ராக்ஷன், டிவிஷன்லாம் பார்ப்போம். அதிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்ஸ்லேருந்து தான் வரணும். எல்லாமே வந்து ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakh அப்படி தான் நம்ம வருவோம். எதுவுமே நம்ம வந்து பேக்லேருந்து நம்ம சொல்லவே கூடாது. எப்பயுமே நம்ம இந்த பக்கத்தில் தான் சொல்லணும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இப்போ இதுலேயே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ங்கிறது ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million, billion, 10 billion, 100 billion. ஓகேவா? உங்களுக்கு இதில் வந்து மெத்தட் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நம்ம சொல்கிற ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மெத்தடும் மாறிடும், நம்ம கமாஸ் போடுற மெத்தடும் இதெல்லாம் மாறும். ஸோ இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை எப்படி வந்து பிரிச்சுருக்காங்க, எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், 100 ஒன்ஸுங்கிறது அதுக்கும் இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கும் ஒரே இது தான், இந்தியன் மெத்தடுக்கும் ஒரே இது தான். நம்ம லாஸ்ட்டு 3 நம்பர் ஒன்ஸ், டென்ஸ், 100 தான் சொல்லுவோம். ஓகே, அடுத்து வர்றது எல்லாமே 1000, 10,000, 100,000. நமக்கு இந்த இடத்துல 100,000 இந்தியன் சிஸ்டமில் வராது. நம்ம 100,000க்கு பதிலாக அங்கே என்ன வந்துடும்? லேக்ஸ் வந்துடும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். இப்போ அதே மெத்தட் தான். நீங்கள் எப்படி வந்து ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் எப்படி வந்து பிரிச்சிங்களோ அதே மாதிரியே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் அதே மாதிரி தான். இப்போ 765 நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? 765ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ 765 பில்லியன்ஸ், 321 மில்லியன்ஸ், 821. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி வந்து நம்ம கமாஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஓகே இப்போ கமாஸ் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதை அப்படியே எழுதிப்போம். நம்ம இப்போ இந்த நம்பரை வந்து அப்படியே நம்ம இங்கே எழுதிக்கலாம்.
765 billions, 321 millions, 894,821. ஓகே, இப்போ இதை எப்படி கமா போடுறதுன்னா, நம்ம இங்கே எப்படி பிரித்தோம் பாருங்கள். 3 நம்பர் ஓகேவா, 3 நம்பர் ஒரு தௌசண்ட்ஸ், அடுத்து 3 நம்பர் மில்லியன்ஸ், அடுத்து 3 நம்பர் பில்லியன்ஸ். இதே மெத்தடில் தான் நம்ம கமாவும் போடணும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இந்தியன் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, லாஸ்ட்டில் நீங்கள் எப்பயுமே ஹண்ட்ரட்ஸ்க்கு வரைக்கும் ஒரு கமா போடணும். ஒன்ஸ், டென்ஸ், 100 கழித்து ஒரு கமா போட்டுடணும். அடுத்து வர நம்பர் எல்லாமே 3 நம்பர் தள்ளி நீங்கள் போடலாம். இன்டர்நேஷ்னல் மெத்தட் சொன்னாலே நீங்கள் அழகாக வந்து ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் வந்து கஷ்டப்படவே வேண்டாம். இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கு லாஸ்ட்லேருந்து 3 நம்பர் தள்ளி நம்ம கம்மா போடுவோம். இந்தியன் சிஸ்டம்க்கா இருந்ததுன்னா லாஸ்ட்டு 3 நம்பர் தள்ளி கம்மா, அதுக்கு அடுத்து வர நம்பர் எல்லாமே 2 நம்பர் தள்ளி நம்ம கம்மா போடுவோம். ஓகேவா, இப்போ நீங்கள் இதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மெத்தட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 765 billions, 321 millions, 894,821 நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா.